Hi students, welcome back to chemistry class. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து SN1 அண்ட் SN2 ரியாக்ஷன்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். How will you convert alcohol into alkyl halideங்க, சரிங்களா? இது பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஜென்ரலாக எலிமினேஷனுங்கிற வேர்டு வந்துட்டாலே நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து போய் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் வரக்கூடிய ப்ராடக்ட் வரும், அதாவது அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? நான் ஹெட்டிங் நல்லா பார்த்துக்குங்க. எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஏரங் ஆல்கஹால். இப்போ நம்மளுடைய ஆல்கஹாலுக்கு ஃபங்க்ஷன் குரூப் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓஹெச்சுங்க. இப்போது ஆல்கஹாலுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யார் கொடுத்துருக்கான்னா எத்தில் ஏரங் ஆல்கஹால். இப்போ இந்த எத்தில் ஆல்கஹால் இட் அண்டர்கோஸ் ஏரங் எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? நான் இப்போ இந்த இடத்துல யாரை எலிமினேட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மாலிகுலை எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்றைக்குமே வாட்டர் எலிமினேட் ஆகிட்டாலே அந்த ப்ராசஸ் பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? எனக்கு அப்போ டீஹைட்ரேஷன்னாலே ரிமூவல் ஆஃப் ஏரங்க வாட்டர். அதில் 2 டைப்ஸ் வருங்க. ஒன்று வந்து இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன், இன்னொன்று வந்து இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் வரும். அந்த இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷனுங்கிறது நம்ம அடுத்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் ஈத்தருங்கிற டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா பிலாங்ஸ் டு இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன். இன்ட்ரா அப்படின்னு வேற ஒன்றுமே இல்லைங்க, வித்தினி மாலிகுல்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இந்த இடத்துல லெசன் பண்ணிக்கோங்க. ஹியர் வி ஹேவ் ஒன்லி ஒன் மாலிகுல் ஆஃப் ஏர் எத்தில் ஆல்கஹால். இந்த ஒரே ஒரு மாலிகுல் இருந்துங்க வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ப்ராசஸ் பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன், சரிங்களா? நான் இப்போ இந்த மாதிரி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு we need some ஏஜென்ட் வேணுங்க. அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் தான் யாருன்னு கொடுக்குறேன் பாருங்கள், டீஹைட்ரேட்டிங் யாருங்க ஏஜென்ட் சொல்லுவாங்க. இப்போ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா அந்த வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட்டு பேர் யாருக்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். அப்போ இங்கே டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யார் யூஸ் பண்ணிக்கலாம்னா நீங்கள் கிங் ஆஃப் கெமிக்கல் கேள்விப்பட்டிருப்பீங்களே, தட் இஸ் கான்சன்ட்ரேட் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்குல்ல, அவன் யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் பாஸ்போரிக் ஆசிட் இருக்குங்க, சரியா? H3PO3ன்னு சொல்லுவாங்க. PO4ங்க, அது பாஸ்போரிக் ஆசிடுங்க. பாஸ்பரஸ் ஆசிடுங்கிறது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா H3PO3ன்னு வரும், ஓகேண்ணா. பட் இங்கே வந்து பாஸ்போரிக் ஆசிட் கொடுத்துருப்பான், அது எதுன்னு கேட்டிங்கன்னா H3PO4 வரும். அப்புறம் ஆனைட்ரஸ் யாருங்க ஜிங்க் குளோரைடு. இந்த ஆனைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு ஆல்ரெடி நம்ம எங்கே டிஸ்கஸ் பண்ணியதுன்னு கேட்டீங்கன்னா லூகாஸ் டெஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்புறம் அலுமினோட ஃபார்முலா என்ன வருங்க, Al2O3ன்னு வருங்க, கிளியர்? இது எல்லாமே என்னவா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிங்கன்னா டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த கான்சல்ஃபூரிக் ஆசிடில் இந்த எத்தில் ஆல்கஹால் அண்டர்கோஸ் இன்ட்ரா மாலிகுலர் டீஹைட்ரேஷன் பண்ணும்போது ஃபார்மேஷன் ஆஃப் ஏர் ஆல்கீன் பை யூசிங் டெம்பரேச்சர் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 443 ஏர் கெல்வின் யூஸ் பண்ணுறாங்க, கிளியர்? இடத்துலைங்க இன்டர் மாலிகுலர் வரும்போது இந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், கிளியரா? நான் லிசன் எப்படி இது ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த OH அட்டாச் இருக்கிற இந்த கார்பன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கார்பனுக்கு என்றைக்குமே நம்ம நேம் என்ன கொடுக்கலன்னா ஆல்ஃபா கார்பன் சொல்லிக்கலாமா? இங்கே இருக்கக்கூடிய கார்பன் என்ன வரைக்கும் பீட்டா கார்பன் யூஸ் பண்ணிக்கலாம், கிளியர்? நான் இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய OH குரூப் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய OHம் அண்ட் தென் பீட்டா கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா 3 H இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஒரு H மட்டும் ஒரு ஹைட்ரஜன் மட்டும் என்ன பண்ணுறேன்னா இவங்க கூட லிங்க் ஆகிங்க வாட்டரை வந்து எலிமினேட் ஆகிடும். அப்போ இங்கிருந்து H+ மட்டும் வெளியில் வருதுங்க. அப்போ அங்கே இருக்கிற பாண்ட் ஷிஃப்ட் ஆகி உள்ளே என்டர் ஆகிடுங்க. அப்போ என்ன பாண்ட் கிடைக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம், டபுள் பாண்டு. அப்போது எலிமினேஷன் வந்துட்டாலே ஃபார்மேஷன் ஆஃப் யாருங்க டபுள் பாண்ட் மறந்து விட்டுறாரு, ஓகேண்ணா? இது வந்து ரியாக்ஷன். ஸோ இந்த ரியாக்ஷனுக்கான மெக்கானிசம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தாங்க, நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனால் இருக்கு இல்லைங்களா, ஸோ திஸ் பிலாங்ஸ் டு வாட் டைப் ஆஃப் ஆல்கஹால் கேட்ட யாருங்க பிரைமரி யாருங்க ஆல்கஹால். அப்போ இந்த பிரைமரி ஆல்கஹால் இட் அண்டர்கோஸ் டீஹைட்ரேஷன் பை என்ன மெக்கானிசம் பாருங்க, E2ன்னு கொடுத்துருப்பாங்க. சேம் நம்ம SN1 SN2ன்னு படித்தோம்ல, அதேமாதிரி திடீர் E1 E2ன்னு இருக்குது. அப்போ E2ங்கிறது பை மாலிகுலர் யாருங்க எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் மறந்துடாதீங்க, ஓகே தானே? சரி, இதில் ஃபஸ்ட் ஸ்டெப் லெசன் பண்ணிக்குவோம். எத்தனை நாளுங்களா, இது யாருன்னு கேட்டால் சல்ஃபூரிக் ஆசிட் தான். சல்ஃபூரிக் ஆசிட் இந்த மாதிரி எழுதிருப்பான், சரி? நீங்கள் என்ன சிம்பிள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாங்க, H+ன்னு வச்சுக்கலாமா, ப்ரோட்டனேஷன். ஸ்டெப் 1 வந்து இது யாருன்னா ப்ரோட்டனேஷன் சொல்லுவாங்க. அப்போ ப்ரோட்டனேஷன்னால அடிஷன் ஆஃப் யாருங்க ப்ரோட்டான். அப்போ அடிஷன் ஆஃப் ப்ரோட்டான்னா இங்கே இருக்கிற ஒரு H+ மட்டும் என்ன பண்ணுறேன் இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாமா?
அப்போ இங்கே இருக்க ஆக்சிஜன் கூட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை கொடுத்துட்டுங்க ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணிடுவாங்க. கிரியேட் பண்ணிடுச்சு. அப்போது இந்த ஆல்கஹால் வந்துங்க புரோட்டனேஷன் ஆனதுனால இவனுக்கு பேர் தான் புரோட்டனேட்டட் ஆல்கஹால். அது புரோட்டனேட்டட் யாரு எத்தனால் சொல்லிக்கலாம். கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டனேஷன். செகண்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வாட்டர் மாலிகுல் ரிமூவ் இருக்கு இல்லைங்களா? அப்போ வாட்டர் மாலிகுல் ரிமூவ் டீஹைட்ரேஷன் தானே. அப்போ இந்த இடத்துல வாட்டர் வந்து டீஹைட்ரேஷன் ஆகணும். அப்போ இந்த இடத்துல செகண்ட் இடத்துல ரெண்டு ஆயிருக்கும். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா வாட்டரும் ரிமூவ் ஆயிருக்கிறாங்க. இந்த இடத்துல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா புரோட்டானும் ரிமூவ் ஆயிருக்கிறாங்க. இப்போ புரோட்டான் ரிமூவ் ஆன பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா டீப்ரோட்டனேஷன் சொல்லிக்கலாம். வாட்டர் ரிமூவ் ஆன பேர் யாரு டீஹைட்ரேஷன். எப்படின்னு பாருங்க பார்க்கலாம். இந்த இடத்துலங்க இங்கே இருக்கக்கூடிய H இருக்கு இல்லைங்களா? இந்த H+ங்கிறது புரோட்டான். இந்த புரோட்டான் வந்து ரிமூவ் பண்ணும்போதுங்க இங்கே இருக்கிற பாண்ட் ஷிஃப்டை உள்ள என்ட்ராயிருமா? இப்போ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிருங்களா? அப்போ இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்டே உள்ள வரும்போதுங்க ஆல்ரெடி ப்ளஸ் இருக்கிறாங்க. இங்கிருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸுங்க ரெண்டு சேர்ந்து நியூட்ரல் ஆகி இந்த ஓல் வாட்டர் மாலிகுல் எலிமினேட் ஆகி போச்சுங்க. ஓகேங்களா? அப்போ இந்த பிரைமரி ஆல்கஹால் இட் அண்டர்கோஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன். வாட் கைண்ட் ஆஃப் எலிமினேஷன் ரியாக்ஷன் மீன்ஸ் E2 மெக்கானிசம். சரியா? இது வந்து E2 வந்துட்டாலே சேம் அதே மாதிரி இருக்கு. சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் தான் பறந்துடாது. கிளியர்? நான் இன்ஸ்டெட் ஆஃப் பிரைமரிக்கு மேலே இன்கேஸ் நீங்கள் டெர்ஷரி ஆல்கஹால் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாங்க. அப்போ இட் அண்டர்கோஸ் என்ன மெக்கானிசம் வருங்க? E1 மெக்கானிசம் வரும். அப்போ நீங்கள் SN1 மெக்கானிசம் படிச்சிருப்பீங்க. SN1ல வந்து மெயின் இன்டர்மீடியேட் கார்போகேட்டையனா அதே மாதிரி E1 மெக்கானிசம்லையும் நம்ம சென்டர் இன்டர்மீடியேட் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கார்போகேட்டை நீங்கள் ஃபார்ம் ஆகுதுங்க. சரியா? அது வந்து கீழே நம்ம வந்து ஸ்டெப்ஸில் வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஒரு மெக்கானிசம் அது எல்லாமே என்ன பார்த்து வச்சு கிளியர் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இட் இன்வால்வ்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் என்ன கேட்டேனாங்க கார்போகேட்ரியான். கிளியர் இடத்துலைங்க நான் இப்போ மெக்கானிசம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெக்கானிசம் யாருன்னு கேட்டிங்கன்னா டெர்ஷரி ஆல்கஹால் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் இப்போ டெர்ஷரி ஆல்கஹால் வச்சு கொடுக்கும்போது எப்படின்னு பாருங்கள். நம்ம எடுக்கக்கூடிய இந்த காம்பவுண்ட் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால். சரிங்களா? இப்போ இந்த டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹால் இட் அண்டர்கோஸ் என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் தான். ஓகேண்ணா? அப்போ இந்த எலிமினேஷன் பண்ணும்போது என்ன கைண்ட் ஆஃப் எலிமினேஷன் E1 கொடுத்துச்சுங்க. சரி, இப்போ ஃபஸ்ட் லெசன் பண்ணிக்கும். ஸ்டெப் 1 என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா புரோட்டனேஷன் பண்ணுறாங்க. அப்போ புரோட்டனேஷனாக சேம் அடிஷன் ஆஃப் ஏர் புரோட்டான் தானே. அப்போ அந்த H+ வந்து உள்ளே என்ட்ரு ஆகும். சரிங்களா? இதுலங்க இந்த ஆக்சிஜன் இல்லைங்க. அப்போ கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் யாருக்கிட்ட புரோட்டனேட்டட் ஆல்கஹால். ஓகேண்ணா? அப்போ இந்த ஆக்சிஜனுக்கு மேலே இந்த ப்ளஸ் இருக்குனால இவனுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லிக்கலாம்னு கேட்டிங்கன்னா ஆக்சோனியம் அயான் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல NO2+ங்கிறது செக் பண்ணி நைட்ரோனியம் அயான், Br+ங்கிறது புரோமோனியம் அயான். அந்த மாதிரி எலக்ட்ரோஃபைல் எல்லாமே நம்ம அரோமேட்டிக்கல் காம்பவுண்டில் வருதுங்க. இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ் வரும்போது ஆக்சிஜன் மேலே இருக்கிறது பேர் யாருங்க ஆக்சோனியம் அயானுங்க. சரி, அப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வி ப்ரிப்பேர்ட் இதுன்னு ஆக்சோனியம் அயான். ஸ்டெப் 2ல் என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சோனியம் அயான் டிசோசியேட் ஆகுதுங்க. டிசோசியேஷன் ஆஃப் இயர் ஆக்சோனியம் அயான் டு ஃபார்ம் இயர் கார்போகேட்டையான். அப்போ எப்படி டிசோசியேட் ஆகுது லெசன் பண்ணி இடத்துலைங்க. இது என்ன கிளீவேஜுங்க? எலக்ட்ரோனிக் கிளீவேஜுங்களா? அப்போ எலக்ட்ரானிக் கிளீவேஜ் வந்துட்டாலே அப்போ டைரக்ஷன் இந்த மாதிரி வந்துட்டாலே அப்போது இந்த ஆக்சிஜனில் மேலே இருக்கிற ப்ளஸ் இருக்கு இல்லை அதுவும் இங்கே இருக்கிற வரக்கூடிய எலக்ட்ரான் ரெண்டுமே சேர்ந்து நியூட்ரல் ஆகி இந்த வாட்டர் மாலிகுல் வெளியில் போச்சுங்க. அப்போ வாட்டர் மாலிகுல் வெளியில் வந்துட்டால் பேர் யாருங்க டீஹைட்ரேஷன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் புரோட்டனேஷன்னா இந்த இடத்துல செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லிக்கலாங்க டீஹைட்ரேஷன் சொல்லிக்கலாம். அப்போ இந்த கிளீவேஜ் வந்து இந்த டைரக்ஷன் வந்ததுனால இந்த கார்பன் பிகம் என்ன சார்ஜ் வரும்னு கேட்டீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் வரும். கிளியர் இடத்துலைங்க நான். ஸோ திஸ் இஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ ஃபைனலாக இந்த டெர்ஷரி கார்போகேட்டையான் இருந்துங்க மறுபடியும் யாரை ரிமூவ் பண்ண போகிறேன்னா ஒரு புரோட்டானை ரிமூவ் பண்ண போகிறேன். சரிங்களா? இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்ட் ஸ்டெப்புங்க. என்றைக்குமே நீங்கள் SN1 ரியாக்ஷனில் 2 ஸ்டெப் இருக்கு இல்லைங்களா? தட் இஸ் ஸ்லோ ஸ்டெப் அண்ட் ஃபாஸ்ட் ஸ்டெப் தானே. சிமிலர்லி அந்த E1லேயும் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரியாக்ஷன் இருக்கும், அப்படியே ஃபாஸ்ட் ஸ்டெப்புங்க. இப்போ இந்த ஃபாஸ்ட் ஸ்டெப்பில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கே இருக்கக்கூடிய 3 மெத்தில் ஏதாவது ஒரு மெத்தில் இருந்துங்க இந்த H+ மட்டும் என்ன பண்ணுறானுங்க ரிமூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பாண்டிங்க ஷிஃப்ட் உள்ள என்ட்ரு ஆயிருங்களா? அப்போ இது வந்து பிகம் நியூட்ரல் ஆயிருங்களா? அப்போ கிடைச்சக்கூடிய காம்பவுண்ட் என்ன காம்பவுண்டுங்க அல்கின் காம்பவுண்டுங்களா? அப்போ இதுக்கு நம்பரையும் போடும்போது இது 1 இது 2 இது 3 தானே. அப்போ 2 மெத்தில் யாருங்க 1 ப்ரோபீன். கிளியர் இடத்துலங்க. அப்போது இன் திஸ் எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆஃப் ஆல்கஹாலில் நீங்கள் பிரைமரி ஆல்கஹால் எடுத்தாலும் சரிங்க டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்தாலும் சரிங்க இந்த இடத்துல எலிமினேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் என்ன கேட்டிங்கன்னா அன்சாச்சுரேட்டட் காம்பவுண்டுங்க. ஓகே நான் இப்போ இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர்னா the relative reactivity is alcohol in dehydration reaction. இப்போ இந்த dehydration reactionனால removal of your water.
அதில் வந்து ரியாக்டிவிட்டி ஆர்டர் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எது வந்து சீக்கிரமாக டீஹைட்ரேஷன் ஆகுது அப்படின்னு கேட்டுன்னு யாருங்க ட்ரெஷரி, அது கொஞ்சம் கம்மியாக செகண்டரி, அப்புறம் யாராங்க பிரைமரி. அப்போ இது இப்படி எழுதிக்கலாம் ஆர் இந்த மாதிரி எழுதிக்கலாமா? சரியா? அதாவது ட்ரெஷரி அந்த ஆல்கஹால் வரும்போது பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், அப்புறம் செகண்டரி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பிரைமரி நமக்கு கிளியர் இடத்துல. ரீசன் ஒய்ன்னு கேட்டிங்கன்னா ட்ரெஷரி ஆல்கஹால் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ யாருங்க ஆல்ஃபா ஹைட்ரஸன். ஆல்ஃபா ஹைட்ரஸன் இல்லைங்க. அதனால இது டைரெக்டாக என்ன ப்ராசஸ் போயிருப்பது டீஹைட்ரேஷன் ப்ராசஸ் போயிடும், மறந்து விட்டுறாங்க. கிளியர் இடத்துலைங்கண்ணா. அப்போ இது வந்து யாருன்னா எலிமினேஷன் ஆஃப் யாருங்க ஆல்கஹால் ரியாக்ஷன்ஸ். கிளியர் நான் ஓகே. இப்போ எலிமினேஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறங்க இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து எதுன்னு கேட்டிங்கன்னா சேட்ஸப் ரூல்னு சொல்லிட்டு வருது. சரிங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு டாபிக்ங்க. அந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சேட்ஸப் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து நம்ம இங்கே பார்க்க போகிறோம். கிளியரா? நான் இது வந்து ஒரு ஏன்னா இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் வந்துட்டாலே நம்ம கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்கீன் காம்பவுண்ட் கிடைக்கும். பட் அந்த அல்கீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காம்பவுண்ட் கிடைக்காம மோர் தென் ஒன் வந்துடும். சரியா? 2 or 3 காம்பவுண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைச்சிடும். அப்போ அதில் வந்து எது மேஜர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரூல் பேர் தான் யாருங்க சேட்ஸப் ரூல். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு மார்கோனிக் ரூல் பார்த்து வச்சு நம்ம ஒரு ப்ராசஸ் முடிச்சிருந்தாங்க. இப்போ இந்த சேட்ஸப் ரூலை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ இந்த சேட்ஸப் ரூல் இங்கே அப்ளை பண்ணும்போது கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே எலிமினேஷன் தான். வாட் கைண்ட் ஆஃப் எலிமினேஷன் வந்து டீஹைட்ரேஷன் பண்ண போகிறீங்க எதுன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரா மாலிகுலர் யாருங்க டீஹைட்ரேஷன் பார்க்க போகிறோம். அப்போ இன்ட்ரா மாலிகுலர்னாலே வித்தினி மாலிகுல் தானே. அப்போ அந்த வித்தினி மாலிகுல் இருந்து வாட்டர் ரிமூவ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அல்கீன் காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். அதில் எது மேஜர்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? நான் ஸோ இந்த மாதிரி இந்த சேட்ஸப் ரூலுக்குள்ளே பண்ணும்போதுங்க 2 ஷிஃப்டிங் பற்றி படிக்க போகிறோம். சரிங்களா? அதான் இந்த இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அல்கைல் ஷிஃப்ட்னு வரும். சரிங்களா? அது மெத்தில் ஷிஃப்ட்னு வருங்க, அல்கைல் ஷிஃப்ட்னு வருங்க. அல்லது இன்னொரு ஷிஃப்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் ஷிஃப்ட்னு வருங்க. அந்த மாதிரி ஷிஃப்டிங் இந்த இடத்துல பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அந்த கார்போகேட்டையனுடைய ஆர்டர் வந்து சேஞ்ச் ஆகும். இது பிரைமரி கார்போகேட்டையன் செகண்டரி கன்வெர்ட் ஆகலாம், அதில் செகண்டரி கார்போகேட்டையன் யாருக்கு ட்ரெஷரியை கன்வெர்ட் ஆகுதுங்க. இது பேஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்க போகிறோம். கிளியரா? நான் சரி. இப்போ இந்த சேட்ஸப் ரூல் என்ன சொல்கிறேன்னா ஆஃப்டர் இட் அண்டர்கோஸ் இன்ட்ராமாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் இயர் ஆல்கஹால், டீஹைட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறங்க வில் பி கெட்டிங் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 or 3 காம்பவுண்ட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அதில் மேஜர் காம்பவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அந்த கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்டில் விச் காம்பவுண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் வந்து சப்ஸ்டியூட்டாக இருக்குங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே. அப்போ அல்கைல் குரூப் எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோர் சப்ஸ்டியூட்டட் வந்து பார்த்தீங்கன்னா அல்கைல் குரூப் எந்த அல்கீனில் வந்து அட்டாச் ஆகிருக்கோ தட் இஸ் சேருங்க மோர் ஸ்டேபிளுங்க. அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இட் கிவ்ஸ் த ஹைலி இது மோர் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் இருக்குல்ல தட் இஸ் என்னங்க ஸ்டேபிள் யாருங்க அல்கீன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டீஹைட்ரேஷன் ஆஃப் 3,3 டைமெத்தில் 2-butanol இந்த காம்பவுண்ட் எடுத்துருக்கிறாங்க இருக்கா? ஓகே. அப்போ இது நம்பரிங் இங்கேருந்து கவுண்ட் பண்ணுமா 1 2 3 இது 4 வரும். அப்போ 3,3 டைமெத்தில் யாருங்க இந்த இடத்துல 2-butanol யூஸ் பண்ணிச்சு. இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா இன்ட்ராமாலிக் டீஹைட்ரேஷன் பண்ணுறீங்க பை யூஸிங் டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் யார் சல்ஃபூரிக் ஆசிட் இருக்கா? சரி. அப்போ ஸ்டெப் 1 எதுன்னு கேட்டிங்கன்னா புரோட்டனேஷன். அப்போது இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான் இருக்கு இல்லையா இது ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆகும். அப்போது இந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆக்சோனியம் சால்ட் ஃபார்ம் ஆகி போச்சுங்களா, அல்லது புரோட்டனேட்டட் யாராங்க ஆல்கஹால் ஆகி போச்சு. சரி. இந்த புரோட்டனேட்டட் ஆல்கஹால் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறங்க அடுத்து இங்கே என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகுலை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க செகண்ட் ஸ்டெப்லிங்க. தட் மீன்ஸ் இது வந்து டீஹைட்ரேஷன். அப்போது டீஹைட்ரேஷன் பண்ணும்போது இங்கே ஹெட்ரோடிக் கிளீவேஜ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கேட்டிங்கன்னா அப்போ கிளீவேஜ் இப்படி போகுதுங்களா. அப்போது ஆக்சிஜனுக்கு மேலே ஆல்ரெடி சார்ஜ் ப்ளஸ் இருக்கிறாங்க. அப்போ இந்த நெகட்டிவ் எல்லாம் போய் நியூட்ரல் ஆயிடும். அப்போ ரெமீன் இந்த இடத்துல சிஹெச்க்கு மேலே என்ன சார்ஜ் கிரியேட் ஆகுங்க பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ கார்பன் கன்சிஸ்டிங் ஆஃப் பாசிட்டிவ் வந்துட்டாலே தட் இஸ் சேர் கார்போகேட்டையான். கிளியர்? நான் இப்போ கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆகி போச்சா? இந்த குரூப்பில் அப்படியே இருக்குங்களா, இதில் அப்படியே இருக்கிறாங்க. இந்த இடத்துல யார் கார்போகேட்டைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கார்போகேட்டையன் வந்து செகண்டரி கார்போகேட்டையன். பிரைமரி கார்போகேட்டையன் யார் இருக்கும் CH2 ப்ளஸ் இருக்கும். செகண்டரி கார்போகேட்டையன் CH யாருங்க ப்ளஸ் இருக்கும். கிளியர் இடத்துலையும்? சரி. இப்போ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக 2 கான்செப்ட் லிஸ்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல
இங்கே இருந்துங்க நான் டைரெக்டாக இந்த ஒரு காம்பவுண்ட் கீழே வந்து கொண்டாந்துருப்பான். அதே இங்கேருந்து இப்போ லெஃப்ட் சைடில் செக் பண்ணி பார்த்து நீங்கள் பாருங்கள் மெத்தில் ஷிஃப்ட்னு இருக்கும். சரிங்களா? மெத்தில் ஷிஃப்ட்டுங்கிறது அல்கைல் குரூப் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ என்றைக்குமே அல்கைல் குரூப் ஷிஃப்ட் ஆகுறது வந்துட்டாலே இந்த செகண்டரி கார்போகேட்டையன் வந்துங்க என்னவா கன்வெர்ட் இருக்குன்னு பார்த்து டெர்ஷரி கார்போகேட்டையனை கன்வெர்ட் ஆகி போச்சுங்க. இது எப்படின்னு பாருங்க பார்க்கலாம். வேற ஒன்றுமே இல்லைங்க. இங்கே இருக்கக்கூடிய மெத்தில் குரூப் இருக்கு, இந்த CH3 குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த CH3 குரூப் இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இந்த கார்பனுக்கு வரும்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே என்ட்ரு ஆன உடனே அப்போ இது கிளீவேஜ் வந்து இந்த டைரக்ஷன் தானே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அப்போ கார்பன் பிகம் என்ன சார்ஜ் ஆயிருங்க, பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிரும். இங்கே வந்துருக்கா கார்பனுக்கு பிகம் யாருங்க, பாசிட்டிவ் சார்ஜுங்க. அப்போ இந்த இடத்துல C+ இருக்கா, அப்போ திஸ் இஸ் பிலாங்ஸ் டு டெர்ஷரி கார்போகேட்டையன். இதை சுற்றி எத்தனை கார்பன் இருக்கா, 3 கார்பன் இருக்கா. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, இன்கேஸ் இஃப் யூ யூஸ் மெத்தில் ஷிஃப்டிங் பண்ணும்போதுங்க செகண்டரி கார்போகேட்டையன் என்னவா கன்வெர்ட் ஆகுதுங்க, டெர்ஷரிங்க கன்வெர்ட் ஆகுது. கிளியர் இடத்துலைங்க சார். இப்போ இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணியிருப்பேன்னு கேட்டு இதுக்கப்புறம் எலிமினேஷன் பண்ணியிருக்கிறான், பீட்டா எலிமினேஷன் பண்ணியிருக்கிறான். சரிங்களா? சரி, எப்படின்னு பாரு. இதை ரெண்டை பிரிச்சிருக்கிறான். A ஒன்றுங்க, பின்னு கொடுத்துருக்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றுமே இல்லை. இப்போது எந்த கார்போகேட்டையானுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு CH3 குரூப் இருக்குங்களா, இங்கே இருந்துங்க ஒரு H இருக்கு இல்லைங்களா, இந்த H மட்டும் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் பண்ண போகிறேன். இந்த டீப்ரோட்டனேஷன் பாருங்கள், -H+. அப்போ இந்த ஏரியாவில் H+ மட்டும் நான் ரிமூவ் பண்ணும்போதுங்க இந்த பாண்ட் ஷிஃப்ட் என்ட்ராயிங் உள்ளே வந்துடுங்களா. அப்போ இந்த ப்ளஸ்ஸுங்க நியூட்ரல் ஆயிருங்களா. அப்போ இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் என்ன ஃபார்ம் ஆயிருங்க, டபுள் பாண்ட் கிரியேட் ஆச்சுங்களா. அப்போ இந்த கார்பனுக்கும் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி போச்சுங்க. மேலே இருக்கிற இந்த CH3 இது இந்த CH3 இங்கே கொடுத்துருக்குறான். இந்த இடத்துல CH இருக்கும், அந்த CH3 இங்கே இருக்குங்க. ரிமைனிங் 2 CH3 இந்த மாதிரி கொடுத்துருக்குறான். கிளியர் இடத்துலேங்க. நான் இப்போ இதை இந்த கார்போகேட்டையானுக்கு ரைட் சைடில் இருக்கு இல்லைங்களா, இங்கே பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல ஒரு H மேல் இருக்கு இல்லைங்களா இந்த கார்பன். ஓகேங்களா? அப்போது இந்த பீட்டா எலிமினேஷன் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஆல்ஃபாங்க, இது வந்து யாருங்க பீட்டா. அதே மாதிரி இந்த சைடில் வந்து இவனு யாருங்க பீட்டா. தட்ஸ் இட் இஸ் கிவன் சென் எலிமினேஷன், பீட்டா எலிமினேஷன். அப்போ இங்கிருந்து H+ மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா அப்போ இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகி உள்ளே என்ட்ராருங்களா. அப்போ இங்கே என்ன பாண்ட் ஃபார்ம் ஆகும், டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். இருக்குன்னு பார்க்கலாம். அப்போது இந்த கார்பன் சென்டரில் டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகி போச்சுங்க. இங்கே 2 சைடில் CH3, இந்த 2 CH3 இங்கே வந்துடுச்சுங்க. கிளியர் இடத்துலேங்க. நான் இது எப்போன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் மெத்தில் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் யூஸ் பண்ணிட்டேங்க. கிளியர் இடத்துலேங்க. நான் ஒன் மோர் இந்த இடத்துல இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துலங்க டைரெக்டாக எங்கே இருந்துங்க இந்த செகண்டரி கார்போகேட்டையன் இருந்துங்க ஒரு எலிமினேஷன்ஸ் பண்ணியிருக்கிறான். சரியா? -H+ போட்டுங்க டைரெக்டாக வந்து கொடுத்துருக்குறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்போகேட்டையன் செகண்டரி கார்போகேட்டையன் அட்டாச் இருக்குது இந்த கார்பன் மெத்தில் குரூப் இருக்கு இல்லைங்களா, இந்த H மட்டும் தனியாக நாங்கள் ரிமூவ் பண்ணும்போதுங்க இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் உள்ள என்ட்ரு ஆயிருங்க இல்லைங்களா. அப்போ என்ட்ரான் வந்து இங்கே டபுள் பாண்ட் என்னங்க ஃபார்ம் ஆகும். அப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த இடத்துல இந்த கார்பன் டபுள் பாண்ட் இங்கே இருக்குங்க. இந்த ஓல் குரூப் இந்த என்னங்க அப்படியே உட்காந்துருக்குறான். கிளியர் இடத்துலேங்க. அப்போது நம்ம ஃபைனல் இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல சேட்ஸப் ரூல்னால எலிமினேஷன் ரியாக்ஷன்ஸ் பண்ணி எல்லாமே என்ன பாண்ட் இருக்குன்னு சொல்லும் பார்க்கல, கார்பன் யாருங்க டபுள் பாண்ட். அப்போ இந்த அவுட் ஆஃப் தீஸ் 3 கார்பன் டபுள் பாண்டில் விச் காம்பவுண்ட் இஸ் மோர் ஸ்டேபிள்னு கேட்டிங்கன்னா சென்ட்ரல் இருக்கிற காம்பவுண்ட் வந்து மோர் ஸ்டேபிள் கொடுத்துருக்குறான். இந்த காம்பவுண்ட் மோர் ஸ்டேபிளுங்கிறான். ரீசன் ஒயின்னு கேட்டிங்கன்னா இதுதான் யார் மேலே யூஸ் பண்ணக்கூடிய சேட்ஸப் ரூலுங்க. இந்த கார்பன் டபுள் பாண்ட் அல்கீன். இந்த அல்கீனில் மோர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் எங்கே சப்ஸ்டியூட்டாக இருக்குன்னா இந்த காம்பவுண்டில் தான். ஓகே, எப்படின்னு பார்த்து இந்த கார்பனில் 2 அல்கைல் குரூப்பா, இங்கே 2 அல்கைல் குரூப். பட் இங்கே செக் பண்ணி பாருங்கள், இந்த கார்பன் டபுள் பாண்டில் இங்கே மட்டும் தான் இந்த சைடில் மட்டும் சப்ஸ்டியூட்டாக இருக்கிறார், இங்கே எதுவுமே சப்ஸ்டியூட் ஆகலைங்க. ஓகேண்ணா. அடுத்து இங்கே செக் பண்ண லாஸ்ட் காம்பவுண்டில் சேம் கார்பன் டபுள் பாண்டுங்க, இந்த சைடில் கூட Hல வந்து எதுவுமே இதுங்க சப்ஸ்டியூட் ஆகலைங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி இருந்து என்ன தெரியுதுன்னா அவுட் ஆஃப் இந்த தீஸ் 3 கார்பன் இந்த காம்பவுண்ட்லங்க சென்ட்ரல் காம்பவுண்ட் மட்டும் தான் வில் பி ஹேவிங் ஏர் மோர் நம்பர் ஆஃப் அல்கைல் குரூப் சப்ஸ்டியூட் ஆனதுனால தட் இஸ் பிலாங்ஸ் டு மோர் ஸ்டேபிளுங்க. இது நீங்கள் மறந்துடாது. கிளியர்? அப்போ இது வந்து என்ன ரூல்னு கேட்டிங்கன்னாருங்க சேட்ஸப் யாருங்க ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கும். அப்போ ஜென்ரலாக சேட்ஸப் ரூல் எதுக்கு அப்ளை பண்ணுறேன்னா இந்த எலிமினேஷன் ரியாக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபார்மிங் தட் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எது மோர் ஸ்டேபிள்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ரூல் தான் யாருங்க இந்த சேட்ஸப் ரூல். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பார்த்துக்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் மை கிளாஸ்.